இந்த நிலைமைக்கு இறங்கின அறிவு கற்பனைகளை கிளைகளாகக் கொண்ட விருட்சத்தின் முக்கிய விதையாகிய அகங்காரத்திற்கு உட்பட்டு அதன் அசைவால் தானும் சலனத்தை அடைகிறது. பிறகு அகங்காரத்துடன் கூடிய அறிவு ஆகாசம் சப்தம் இவ்விரண்டினுடைய சூக்ஷ்ம ரூபத்தை பாவித்து அதனால் ஆகாயத்தை விட ஸ்தூலமாகி கொஞ்சம் கொஞ்சமாய் ஆகாயத்தில் தன்னை விஸ்தரித்துக் கொள்ளுகிறது. இதுவே சப்த சமுதாயங்களுக்கு மூலமாகும். பதம், வாக்கியம், பிரமாணம் என்ற 3 அம்சங்களையுடைய வேதங்கள் இந்த சப்த சமுதாய விருட்சத்தின் மலர்ந்த பூங்கொத்துக்களேயாகும். இந்த சப்த சமுதாயங்களால் நிரூபிக்கப்பட்ட அர்த்தங்களைக் கொண்டு விஸ்தரிக்கும் சட்டத்திட்டங்களான உலக வியவஸ்தையானது இவைகளிலிருந்துதான் உற்பத்தியாக வேண்டும். இவ்வளவு பரிவாரங்களுடன் கூடிய அறிவுதான் பல உருவங்களுக்கு காரணமாக உள்ளதும் மேலும் ஜீவன் என்பதற்கும் காரணமாயிருப்பது. இந்த ஜீவன் பஞ்சபூதங்களால் ஏற்படும் 14 வித வேறுபாடுகளுடன் கூடி 14 வித உலகங்களாக விஸ்தரிக்கிறது.